மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், காப்பாற்றணும். ஓகேவா? அதனால இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போ இந்த ஸ்லைடு என்ன சொல்லுதுன்னா, தற்சமயத்துல மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து எந்த இடத்துல அதிகமா இருக்கு, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் எந்தெந்த மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கு அப்படின்றத இந்த ஸ்லைட் சொல்லுது. இப்போ தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டங்கள்ல மேங்க்ரூவ் இருக்குன்னு இது சொல்லுது. இப்போ நாகப்பட்டினத்துல தான் அதிகமான மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம். நம்மலாம் எந்த மாவட்டத்துல இருக்கோம்? இப்போ நம்ம மாவட்டத்துல தான் அதிகமான மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அதிகமா இருந்தாலும் அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 17ல 9%, அதாவது 9 சதுர கிலோமீட்டர் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து என்டேஞ்சர்டா இருக்கு, அதாவது அழியக்கூடிய நிலையில இருக்கு. அதனால நம்ம மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை ப்ரிசர்வ் பண்ணணும். யாராவது அதை வந்து இப்போ பொல்யூட் பண்ணாங்கனாலோ, இல்லை பிளாஸ்டிக் போட்டாங்கனாலோ, இல்லை மேங்க்ரூவ்ஸ்க்கு வந்து தீ வச்சாங்கனாலோ, ஏதாவது அது ஆபத்து விளைவிக்க நினைச்சாங்கன்னா நம்ம அதோட முக்கியத்துவத்தை அவங்க உணர செய்யணும். ஓகேங்களா? இப்போ வந்து மதர் டு சைல்டு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயத்த உங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் ஷேர் பண்ணணும். உங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லணும், இந்த மாதிரி மேங்க்ரூவ்ஸ் முக்கியமானது, அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணுன்றத உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க சொல்லி புரிய வைக்கணும். ஓகேவா?